الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله يدافع عن الذين آمنوا إن الله لا يحب كل خوان كفور صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அடியார்களுடைய பாதுகாப்பை பற்றி சொல்லும் பொழுது, எந்த ஒரு அடியார் அல்லாஹ்விடத்துல எதிரிகளுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பை விரும்புகிறாரோ, எந்த ஒரு அடியார் அல்லாஹ்விடத்துல எல்லா விதமான நெருக்கடிகளை விட்டு பாதுகாப்பை விரும்புகிறாரோ, பலா முசீபத்துகள்ல இருந்து, வறுமையில இருந்து, நோய் நொடிகளிலிருந்து, அதே போன்று கண்ணுக்கு தெரியாத ஃபித்னா பசாதுகளை விட்டும் எதிரிகளை விட்டும் எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பை விரும்புகிறாரோ அவரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு, நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்களை விட்டு அல்லாஹ் இதை தடுத்து விடுவான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்துல ஒரு செய்தியை சொல்றான். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு, இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நம்பிக்கையை முன்ன கொண்டு வரான். யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அந்த நம்பிக்கை கொண்டவர்களை விட்டும் அல்லாஹ் இதை தடுத்து விடுவான். எதை தடுத்துருவான் அப்படின்னு சொன்னா, எதிரிகளால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு, அவருக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை விட்டு, அவருக்கு ஏற்படக்கூடிய வறுமை, நோய் நொடி என்பதாக எதெல்லாம் பெரிய சிரமத்தை ஏற்படுத்துமோ அது அனைத்தையும் விட்டு, குறிப்பாக எதிரிகளினுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவரை பாதுகாத்து விடுவான். அதுக்கு முதல்ல ஒரு அடியான்ட்ட என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் நம்பிக்கை வைப்பது. தக்குவாவும் தவக்கலையும் அல்லாஹ் விரும்புறான். இறையச்சத்தையும் நம்பிக்கையையும் ஒரு அடியான இடத்துல அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிற, அதை தான் அல்லாஹ் விரும்புறான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல கவ்வானின் கஃபூர், நிச்சயமாக நன்றி கெட்ட மோசக்காரர்களை, நன்றி கெட்ட அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களை, அல்லாஹ்வினுடைய அருளுக்கு நன்றி செலுத்தாத அந்த நன்றி கெட்டவர்களை நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் குல்ல கவ்வானின் கஃபூர், அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டான், ஒருபோதும் அவர்களை நேசிக்க மாட்டான் என்பதாக ஒரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்ப நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டதனுடைய காரணத்தினால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அவங்க ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொள்வார்கள். சஹாபா பெருமக்கள் அப்படிதான் இபாதத்தினுடைய விஷயங்கள்ல போட்டி போட்டாங்க. இபாதத்தினுடைய விஷயங்கள்ல தன்னால் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய விஷயத்துல இருந்து அல்லாஹ் கொண்டு வந்த கட்டளை வரையிலும் அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அவர்களிடத்துல பயங்கரமான போட்டி இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, ஒரு சஹாபி பெண்மணி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு போர்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள கூட்டிட்டு போயிடுறீங்க. அப்போ அவர்கள் அந்த போர்க்களத்திற்கு அவர்கள் போராடி அதுல ஷஹீதும் அடைகிறாங்க. அப்போ அந்த ஆண்களுக்கு அப்போ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும். ஆனா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லையே, எங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கலையே என்பதாக ஒரு சஹாபி பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க. அதனால நாங்களும் வரோம், எங்களை போருக்கு கூட்டியிருப்பாங்க, எங்களுக்கும் அந்த நன்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதாக நாங்க விரும்புறோம், நாங்களும் போர்க்களத்துக்கு போர் செய்யறோம், நாங்களும் என்ன செய்யறோம், அந்த போர்க்களத்துல போர் செய்து ஷஹீதாகி அந்த நன்மையை நாங்களும் பெற வேண்டும் என்பதாக அந்த சஹாபி பெண்மணி சொல்லும் பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்கள் வீடுகளில் இருந்து இவர்களை போருக்காக வேண்டி தயார் செய்து அனுப்புங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மையை வழங்குவான் என்பதாக சொன்ன ஒரு செய்தியை பார்க்கிறோம். இதுல ஒரு சஹாபி பெண்மனுடைய ஈமான், அந்த நம்பிக்கை, அந்த நன்மையினுடைய ஆர்வம், அல்லாஹ்விற்காக வேண்டி செயல்படக்கூடிய அந்த ஆர்வத்தை நம்மால பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல சஹாபாக்களும் சஹாபா பெண்மணிகளும் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் இல்லாமல் செய்தால் அந்த செயலை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எந்த ஒரு நிலையிலையும்
தக்குவா உடையவரை, தக்குவா இல்லாமல் ஒருத்தர் இருந்தாருன்னா நிச்சயமாக அவரையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டான், அவருக்கும் அல்லாஹ்வினுடைய உதவியை அவர் பெற முடியாது. ஆனால் தக்குவாவும் தவக்கலும் இருந்து இறை நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோடு அவர் இருந்தால் நிச்சயமாக அவரை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள், ஐந்து வகையான அடையாளத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த 5 அடையாளம் ஒரு முஸ்லிம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் முஸ்லிமாக பிறந்திருப்பாரு. ஆனா இந்த 5 அடையாளம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் தான் முஃமின், அவர் முஃமினாக அல்லாஹ்வுடைய பார்வையில வந்துருவாரு. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அல்லாஹ் மீது ஈமான் கொண்ட நிலையில் அவர் இருப்பாரு. முதல் விஷயம், அல்லாஹ்வை என்ன செஞ்சிருப்பாரு, அவர் ஈமான் கொண்டவராக இருப்பார். யார் அல்லாஹ் மீது முழுமையாக ஈமான் கொண்டு விட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக இந்த செய்தியில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். இரண்டாவது, எவர் ஒருவர் தன்னுடைய தொழுகையில, தான் தொழுகக்கூடிய அந்த தொழுகையில எவர் ஒருவர் இறையச்சத்தோடு அந்த தொழுகையை தொழுகிறார், தொழுகையில் அல்லாஹ் எதிர்பார்ப்பதும் அந்த இறையச்சத்தை தான். எவர் தங்களுடைய தொழுகையில் இறையச்சத்தோடு தொழுகின்றாரோ அவர் வெற்றியாளர், அவர் எனக்கு மிகவும் நேசத்திற்குரியவர் என்பதாக அல்லாஹ் சொல்றான். மூன்றாவதாக, எவர் ஒருவர் வீணான பேச்சுக்களை விட்டும் வீணான காரியங்களை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்றார். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வீணான காரியத்தில் ஈடுபடுவதையும் வீணாக பேசுவதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், எவர் வீணான பேச்சு வீணான காரியங்களை விட்டு விலகி இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக இருவாரு. நான்காவதாக, எவர் அல்லாஹ் தனக்கு வழங்கியதிலிருந்து ஜகாத்தை வழங்குவாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஐந்தாவது, எவர் தங்களுடைய வெட்கஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அவரை அல்லாஹ் விரும்புகிறான், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக சொல்றார். இப்ப இந்த 5 அடையாளங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள், அல்லாஹ் இவர்களுக்கு அரிசினுடைய நிழலில் இடமளிப்பான் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்றுதான் இபாதத்துகளுடைய விஷயத்துல குர்பானியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இந்த குர்பானி நாளை மறுமையில் உங்களுக்கு நிழல் தரும், நாளை மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரும், நாளைக்கு மறுமை நாளையில உங்களை அந்த பாடங்களை கடந்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். நாளைக்கு மறுமை நாளையில நீங்க குர்பானி கொடுத்த அந்த பிராணி கொம்புகளோடும் குழம்புகளாக வந்து நிற்கும். நீங்கள் குர்பானி கொடுத்த அந்த பிராணியினுடைய அந்த 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 பிராணியினுடைய பரிந்துரையை அவர் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைப்பார். இப்ப நம்ம குர்பானியினுடைய இந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், எவர் ஒருவர் தான் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை எந்த விதமான அருவருப்பும் இல்லாமல் அந்த பிராணியோடு அவர் தன்னை பழகி கொள்கின்றாரோ, இவரும் அந்த பிராணியோடு நல்லா பழகிறார், அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி இவரோடு நல்லா பழகிடுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல நாம ஒரு ஆடு தான் அறுத்து குர்பானி கொடுக்கிறோம், அது ஒரு பிராணியை தான் அறுத்து குர்பானி கொடுக்கிறோம் என்கின்ற எண்ணம் இல்லாத அளவிற்கு ஒரு பாசத்தோடு அந்த குர்பானி பிராணியை அவர் வளர்த்து அவர் அதை அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த செயலை விரும்புகிறான். அந்த குர்பானியினுடைய பிராணிக்காக வேண்டி இவர் என்னெல்லாம் செய்தாரோ அது பார்த்துக்கிட்டது, அதை அரவணைச்சது, அதுக்கு உணவு கொடுத்தது, அதை அருவருப்பு இல்லாமல் அவரை தனக்கு அருகில் வைத்துக் கொண்டது, இப்படி என்னெல்லாம் செஞ்சாரோ எல்லா செயலுக்கும் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு நன்மை உண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் குர்பானியினுடைய பிராணி பரக்கத்தானது, குர்பானியினுடைய பிராணி இருக்குது அது பரக்கத்தானது, அதை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிராணியிலே பரக்கத்து இருக்கிறது என்பதாக சொல்கின்றார். மேலும் அந்த குர்பானியினுடைய அந்த பிராணிக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் கூட அதுக்கு உணவு வைப்பாங்கல்ல, புல்லு கொடுப்பாங்க, அது சாப்பிடக்கூடிய அந்த உணவு வைப்பாங்கல்ல, அந்த உணவு வைப்பதற்கு கூட நன்மையில் சார்ந்தது என்பதாக நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த குர்பானி பிராணிக்கு
அவர் வைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சம் உணவு, அவர் கொடுக்கக்கூடிய அந்த உணவு இருக்குது, அது கூட என்ன செய்யும், அவருக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக நம்ம ஹதீஸ்ல சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதே போன்று யார் நம்பிக்கை கொண்ட நிலையில அல்லாஹ் சொன்ன அந்த இபாதத்தை மேற்கொள்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த செயலையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இந்த ரெண்டுக்குமே குர்பானி கொடுப்பவர்களுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒண்ணு தக்குவா, இறையச்சமும், இரண்டாவது தவக்குள், நம்பிக்கை. இந்த இரண்டு தன்மையோடு ஒருவர் கொடுக்கக்கூடிய குர்பானி நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்